ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மகளிர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று உலகம் முழுவதும் கொண்டாடினாங்க. பெண்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருப்பீங்க, மனைவிமார்கள், தங்கைகளுக்கும் நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும், அதாவது எல்லாருக்கும் சொல்லியிருப்பீங்க. ஆண்கள் பெண்களுக்கு சொல்லியிருப்பீங்க. பெண்களும் பலரும் அதை கொண்டாடினார்கள். சமீப காலமாக இது ஒரு மகளிர் தினம், அன்னையர் தினம் இதெல்லாம் இதாகிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதில் எப்படி மகளிர் தினத்தன்னைக்கு மகளிருக்கு வாழ்த்து சொல்லி பெண்கள் எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள், எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத தான் நம்ம என்னென்ன வழியிலலாம் ஏமாத்துறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அரசியலில் எப்படி ஏமாத்துறாங்கன்னு பார்க்க போகிறோம். மெடிக்கல் மாஃபியாக்கள் எப்படி ஏமாத்துறான், மெடிக்கல் ரீதியாக எப்படி ஏமாத்துறான்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாக போயிருக்கோம். நீங்களும் பலரும் போயிருக்கலாம், யூரோப்பு போயிருக்கலாம். ஒரு அனுபவம் உங்களுக்கே தெரியும். இதில் நீங்கள் குறிப்பாக நான் ஒரு விஷயத்தை நம்ம தமிழ் பெண்களுக்கு, தமிழ் சகோதரிகளுக்கு, தமிழ் குழந்தைகளுக்கு, தமிழ் தாய்மார்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக நீங்கள் ஏமாறாமல் இருப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்றதை பற்றி பிரச்சனை இல்லை. நிச்சயமாக இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றலேருந்து நீங்கள் உங்களை காத்துக்கொள்வதற்கான ஒரு பதிவாக இது இருக்கும். இது நான் நேற்றே போட்டிருக்கணும். நேற்று வேறு சில வேலைகள் யார் என்னென்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு போடலான்னு தான் நான் இன்றைக்கி போடுறேன். சரிங்களா? இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு விஷயத்தை பார்த்துப்பீங்க. டீ கடையில், வாக்கிங் போகிற இடத்துல, பார்க்குகள் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கும்பல் ஒரு கொடையை வச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஒரு கொடை, அதில் ஒரு மெடிக்கல் நேம் போட்டிருக்கோம். அந்த கும்பல் என்ன பண்ணுவான்னா, உங்களுக்கு இலவசமாக வெயிட்டு பார்க்குறேன்னுவாங்க. நீங்கள் பெண்கள்லாம் வாக்கிங் போயிட்டுருப்பீங்க பார்க்கிலலாம். இந்த கூத்தெல்லாம் எங்கே நடக்குன்னா, இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரியான சீட்டிங் எல்லாமே எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அதுக்கு முன்னோடியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு கொடையை நட்டு வச்சுட்டு ஒரு வெயிட் மிஷினை வச்சுருப்பாங்க. சரியா? அப்புறம் ஒரு ஹைட் மிஷின் ஒன்று, ஹைட்டுக்கு ஒரு கட்டையை கொண்டாந்து வச்சுருப்பாங்க. ஒரு அப்பாவி பெண் தான் அதில் வேலை பார்ப்பாங்க. அவர்களுக்கு என்னன்னே தெரியாது. அவர்களுக்கு ஒரு சம்பளம் ஒரு 500 ரூபா, வீட்டில் இருக்க தாய்மார்களுக்கோ, படித்த குழந்தைகளுக்கோ, கல்லூரி மாணவிகளுக்கோ சாட்டர்டே சண்டேஸில் இவங்க நிற்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை நான் சொல்கிறேன். இதில் எப்படி நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள். இவங்களுக்கு நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு தானாக வழியை ஒரு உதவி செய்கிறேன்னு வந்தாலே அதற்கு பின்னணியில் 99% நீங்கள் உள்குத்து இருக்கும் அப்படின்றது தான் இது. ஏன்னா அவனுக்கு என்ன வேலை, ஒரு ஆளை வேலைக்கு போட்டு ஒரு கொடையை நட்டு ஒரு வெயிட் மிஷினை வச்சு, ஒரு ஹைட் மிஷினை வச்சுட்டு உங்கள் வெயிட்டையும் ஹைட்டையும் பார்த்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஊசி அப்படின்றது. அவங்க எப்படி வடையை சுடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம், உதவி செய்கிறோம், உங்களுக்கு இருக்க நோயை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரண நாட்களில் உங்களை எடை பார்ப்பாங்க. ஏன்னா நிச்சயமாக நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு கிராஃப் இருக்கும். இது ஒரு இன்டர்நேஷ்னல் கிராஃப் ஒன்று இருக்குது, WHOவில் விட்டது. அது மாதிரி ஒரு கோமாளித்தனம் எதுவுமே கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டுபாக்கூர்கள், நீங்கள் இந்த வயசு இருந்தீங்கன்னா இவ்வளோ இடம் தான் இருக்கணும், இந்த வயசு இருந்தீங்கன்னா இவ்வளோ இடம் இருக்கணும், இந்த வயசு இருந்தீங்கன்னா இவ்வளோ இடம் இருக்கணும்னு சொல்கிறதே ஒரு மகா பொய். அது மகா டுபாக்கூர்ன்றது நீங்கள் புரிஞ்சுங்க. அது மெடிக்கல் ரீதியாக அப்படி இருக்கணும்னு சொன்னால் எல்லோருமே அந்த வயதில் அந்த இடையில் இருக்க மாட்டார்கள். நீங்கள் யாரை வேணாலும் நிறுத்தி பாருங்கள், தராசில் வச்சு கூட நிறுத்தி பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த வயது பெண்கள், 20 வயது பொண்ணு 40 கிலோ தான் இருக்கும், 40லேருந்து 45 வரைக்கும் இருக்கலாம் இந்த வயசுக்கு அப்படின்னு போட்டிருப்பான். அப்புறம் 25லேருந்து 30 வயசு இருக்க பெண்கள் இவ்வளோ இடம் இருக்குன்னு போட்டுருவான். ஆனால் எந்த பெண்ணுமே அவர்கள் லிஸ்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்க மாட்டாங்க. 5% பெண்கள் வேணால் இருப்பாங்க. மீதி 95% 40 கிலோ அவன் இருக்கணும்னா இவங்க 55 கிலோ இருப்பாங்க. அவன் 30 கிலோன்னு சொன்னாங்க, இவங்க 40 கிலோ இருப்பாங்க. ஸோ அப்போயே உங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி விடுவாங்க. அதுக்கப்புறம் ஹைட்டு பார்ப்பான். நீங்கள் ஹைட்டுலாம் யாரும் வளரவே முடியாது, சும்மா செக் பண்ணுவான், உங்களை பில்டப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேடம் நீங்கள் கொஞ்சம் பல்கியாக இருக்கீங்க அப்படின்றத நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சாட்டர்டே சண்டே ஃப்ரீ கேம்ப் நடக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் ஃபுல் மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிட்டு எங்களோட டயட் அட்வைசர்லாம் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சாட்டர்டே சண்டேயில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மெல்ல என்ன பண்ணுவான், ரோட்டில் பார்க்கில் நடந்து வர பெண்களை ஓசியில் ஏமாற்றி எடை பார்க்குறேன், ஹைட்டு பார்க்குறேன், வெயிட்டு பார்க்குறேன்னா ஆஸ்பத்திரிக்கு வர வச்சுருவான். இப்படி ஒரு 100 பேரை மண்டையை கழுவுனா ஒரு 20 பெண்கள்னாலும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. சரியா? அந்த ஹாஸ்பிட்டல்லையும் உங்களுக்கு ஃப்ரீ கேம்ப் நடக்கும். அந்த ஃப்ரீ கேம்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரெஷர் செக் பண்ணுவோம், சுகர் செக் பண்ணுவாங்க, மிடில் ஏஜாக இருந்தால் செக் பண்ணுவாங்க. அங்கே சில டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு மேமோகிராம் டெஸ்ட்டு, அது இது செஸ்ட்டில் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு செக் பண்ணுவான். பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் சில பேரை பார்த்துருவான், இழிச்சவாயனை பார்த்த உடனே என்ன பண்ணுவான்னா,
மேடம் உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் வேரி ஆகுது. நீங்கள் வந்து லோ ப்ரெஷர் உங்களுக்கு வருமோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், ப்ரெஷர் என்பது லோ ப்ரெஷர் என்பதும் மன ரீதியான விஷயங்களை தொடர்புடுவதுன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. சரியா? அப்போ என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் அந்த நேரத்தில் கம்மியாக கூட இருக்குன்னா, அதாவது மெடிக்கல் செக்கப்ன்றது மஸ்ட்டு. அதன் அடிப்படையில் நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக்கொள்ளணும்னு மஸ்ட்டு. ஆனால் இந்த ஏமாற்றுக்காரர்கள் இதில் பல பேர் என்ன பண்ணுவான், உங்களை கூட்டு போய் உங்களுக்கு இது வேரி ஆகுது அது வேரி ஆகுது அடுத்த கட்ட டெஸ்ட்லேருந்து காசு வாங்கும். நீங்கள் எதுக்கும் ஒரு மேமோகிராம் பண்ணிடுங்களேன். ஏன்னா உங்களுக்கு 35 ஆச்சு. இப்போ செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது. அது கேன்சராக மாறிடக்கூடாது. இல்லைனா தொண்டையில் உங்களுக்கு ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கே, இது கூட நீங்கள் ஒரு பயாப்சி எடுத்து பார்த்துறது நல்லது மேடம். என்ன ஆக போகுது, ஒரு 5000 ரூபா ஆக போகுது. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவான்னா, உங்களுக்கு இது வர மாதிரி இருக்குது அது வர மாதிரி இருக்குன்னு உங்களை மிரட்டி, இது ஒரு சீட்டிங் தான். இது வந்து எப்படின்னா கொள்ளையடிக்கிறது தாலி பறிக்கிறதுக்கும் இணையானது தான் இந்த மெடிக்கல் மாஃபியாஸ் பண்ணக்கூடிய சில இது. ஏன்னா உங்களை கவனிக்க வேண்டும் என்று அவன் காசு செலவு பண்ணி அவன் வந்து ஒரு ஆளை வேலைக்கு போட்டு சம்பளம் கொடுத்து உங்களை எடை பார்த்து விடை பார்த்து உங்களுக்கு ப்ரெஷர் பார்க்குறான்னா அது கிடையாது. இது எதை வச்சு சொல்லுகிறேன்னா, ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பு என்னென்னா, ஒரு ஆம்புலன்ஸ் ஹைவேல ஆம்புலன்ஸு ஃப்ரீ ஆம்புலன்ஸு 4-வே ரோடெலாம் வந்த காலங்கள். நான் ஒரு பத்திரிக்கையாளர் இருக்கேன். அப்போ எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாது. அப்போ ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஹைவேல ஒரு ஆம்புலன்ஸை ஒரு தனியார் மருத்துவமனையிலேருந்து நிறுத்துகிறாங்க. நிறுத்துறது என்னன்னா இலவசம். அப்போல்லாம் இந்த 108 கிடையாத காலம். அப்போ பரவாயில்லையே, ஒரு ஆம்புலன்ஸ் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி இலவசமாக ஹைவேஸில் நிறுத்துகிறாங்களே அப்படின்னா, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னென்னா, ஆக்சிடெண்ட் அப்போ தான் இன்சூரன்ஸ் எல்லாம் வருது. ஆக்சிடெண்ட் ஆனால் இன்சூரன்ஸ் கட்டாயம் இருக்கும். பைக்கில் வரவங்களுக்கோ காரில் வரவங்களுக்கோ அவங்கள அப்படியே தூக்கிட்டு போயிட்டோம்னா நம்ம ஆஸ்பத்திரி கடத்தி கொண்டு போகிறதுக்கு நம்ம ஆம்புலன்ஸ் இருந்தால் தானே கடத்த முடியும். இல்லைனா ஜிஹெச்சில் கொண்டு ஆட்டோவில் ஏற்றி போய் சேர்த்துருவாங்கல்ல. அப்படின்றதுக்காக 2 பேஷண்ட்டில் ஆம்புலன்ஸ் காசை எடுத்துருவாங்கன்றது எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இலவச ஆம்புலன்ஸ்னு இப்போ இல்லை. நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹைவேல கொண்டு போய் ஒரு ஷெட்டு போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கும். அந்த ஏரியாவில் ஒரு 20 கிலோமீட்டர் எங்கே ஆக்சிடெண்ட் நடந்தாலும் உடனே இவர்கள் போய் அந்த இவர்களை காப்பாற்றுறன்ற பேரில் கொண்டு வந்துடுவாங்க. சரி, காப்பாற்றுறாங்கன்னு ஒரு பக்கம் எடுத்திங்கன்னா, அதில் பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல், மிகப்பெரிய லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிருவாங்க அப்படின்றது ஒரு விஷயம். ஏன்னா இதெல்லாம் அரசு சேர்ந்து இப்போ அமெரிக்காவாக இருந்தாலும் அரசு தனியார் நிறுவனோடு சேர்ந்து இலவசமாக தான் அந்த ஆம்புலன்ஸ் சேவை செய்யும். இங்கே வந்து இலவசமாக செய்கிறேன்ற போர்வையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை உங்களை கடத்திட்டு போகிறேன். இதெல்லாம் பேக் அரசியல். அதே மாதிரி பெண்கள் எல்லாத்தையும் மிரட்டி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இலங்கையில் போய் பார்த்தீங்கன்னா டாக்டரே நீங்கள் பார்க்க முடியாது. அரசு மருத்துவமனை மட்டும்தான். ரொம்ப ரேரு, 20 கிலோமீட்டர். அப்போ அவர்களுக்கெல்லாம் நோய் வராதான்னா வராது. ஏன் வராதுன்னா, மன ரீதியாக அவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் மருத்துவ கும்பல் அங்கே இல்லை. ஏன்னா எல்லாரையும் சொல்லலை, எல்லா மருத்துவர்களையும் சொல்லலை. மருத்துவர்கள் தெய்வத்துக்கு இணையானவர்களாக இன்றும் அவர்களில் சிலர் வந்து கொள்ளைக்காரர்களாக மாறிவிட்டாலும் அவர்கள் மக்கள் வந்து தெய்வமாக தான் பார்க்குறது தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் அதே இது இப்போ நீங்கள் கேரளாவுக்கு போங்க. ஏன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பே வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஒன்று தான் இருக்கும். அதை 7 மணியோட அடைச்சிப்பான். ஏனென்றால் அவர்கள் மருத்துவ பயம் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா ஒரு தெருவுக்கு 3 மெடிக்கல் ஷாப்பு, தெருவுக்கு ஒரு டாக்டர்னால் இருப்பாங்க. 4 தெருவுக்கு 5 டாக்டர் இருப்பாங்க. அப்புறம் 5 தெருவுக்கு ஒரு அளவு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அச்சம், பயம் தான் காரணம். குறிப்பாக பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் ஐயோ மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க. ஏன்னா காசு இருக்குது. ஏன்னா இங்கே பணம் புழங்க ஆரம்பித்த உடனே பயம் வந்து விடுகிறது. அதே இலங்கையில் இருக்க மக்களுக்கு ஏன் ஒன்றும் ஆகலை, இலங்கை வடக்கு மாகாணத்தில் இருக்க மக்கள் ஏன் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன்னா, அவர்களுக்கு அந்த அச்சம் இல்லை. அந்த வாழ்வியல் சூழ்நிலையில் இது இப்படி இருந்தால் இதை குடித்தோம்னா இஞ்சி சாறு குடித்தா சரியாயிரம், அது சரியாயிரம், நெஞ்சு வலி இப்படி இருப்பாங்க. ரொம்ப மேஜராக அவர்களுக்கு வந்தால் மட்டும்தான் மருத்துவர்களை அணுகுவார்கள், நவீன சிகிச்சைக்கு போவாங்க. அவர்களும் வந்து இவர்களுக்கான சிகிச்சையை கொடுத்து இவர்களை காப்பாற்றி விடுவார்கள். இதுதான். அப்போ வந்து சைக்காலஜிக்கலாக பெண்களை மிரட்டு இந்த மாஃபியா கும்பல் இது ஒன்று. இந்த பார்த்தீங்கன்னா பேப்பரை நேற்று காலையில் திறந்து பார்த்தா பூராமே கேன்சர் விளம்பரம். பிரஸ்ட்டு கேன்சர், அந்த கேன்சர். ஏண்டா வாழ்த்து சொல்கிறீங்களா, இல்லை சாவ சொல்கிறீங்களா, இல்லை மிரட்டுறீங்களா? எதுக்காக இந்த விளம்பரத்தை இன்றைக்கி கொடுக்குற நீ? ஏன்னா அதாவது என்ன அப்படின்னா, இந்த மோடிஜி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, சரியா, ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி மருத்துவமனையோ மருத்துவம் தொடர்பாகவோ விளம்பரமே பண்ணக்கூடாதுன்றது ஐஎம்ஏ ரூல். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து மருத்துவர்கள் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ளக்கூடாது, மருத்துவம் செய்ய யாரையும் அழைக்கக்கூடாது, மருத்துவமனை எங்கே தான் பெருசு, நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு விளம்பரம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் அதையும் வியாபாரமாக்கி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா
மகளிர் தினத்தையும் ஓப்பன் பண்ணிங்கன்னா மகளிர் தின வாழ்த்துக்கள்னு போட்டு ஒரு ஆஸ்பத்திரி பேரை போட்டிருக்கான். போட்டால் உனக்கு கேன்சர் வந்துடும், உனக்கு ஜன்னி வந்துடும், உனக்கு வெந்நி வந்துடும், நீ செத்து போயிடுவ, உடனே ஏன்டவா இந்த டெஸ்ட்டு ஃப்ரீ அந்த டெஸ்ட் ஃப்ரீனா ஃப்ரீன்னு சொல்லி அவன் கூப்பிட்டானாலே பின்னணியில் உங்களை ஆட்டையை போட போகிறான்னு தான் அர்த்தம். இதில் மகளிர் தெளிவாக இருந்துங்க. இன்னும் நிறையா இருக்குது, இதை பேசினா பேசிட்டே போகலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு அரசியலில் எப்படி ஏமாத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் என்கிற ஒரு கோமாளியை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் விஜய் படம் பாருங்கள், ஓட்டு போடுங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. எவ்வளோ பெரிய கோமாளி, ஊரை ஏமாற்றக்கூடிய ஒரு மனிதனாக விஜய் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தாய்மார்களுக்கு வாழ்த்து சொல்கிறானா, தங்கைமார்கள் சொல்கிறானா, மண்ணாங்கட்டிக்கு சொல்கிறானா, மயிருக்கு சொல்கிறானா, எல்லாம் சொல்கிறான். தன்னுடைய பெத்த தாயை சந்திக்காத ஒரு ஆளுங்க, பெத்த தாயை கூட வைத்துக்கொள்ளாத ஒரு ஆள். ஏன்னா நீங்கள் இதெல்லாமே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து நம்ம விஜய் மேலே எனக்கு தனிப்பட்ட வெறுப்போ இதோ கிடையாது. விஜய் இப்போ நல்லா இருந்தாலும் சரி, ஏன்னா அவர் காசு அவர் சம்பாதிக்க போகிறாரு, அவர் சந்தோஷமாக இருக்க போகிறாரு, இல்லை அவர் வருத்தப்பட போகிறாரு, அதை பற்றி நமக்கு எதுவும் இல்லை. ஆனால் ஊரை ஏமாத்தாத அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். உன்னுடைய தாய்க்கு நீ மரியாதை கொடுத்தியா, தாய் காசு கொடுத்தியா, உன் தாய் காலில் விழுந்து, ஏதாவது ஒரு பெண்கள் தினம் கொண்டாடக்கூடிய உணர்வு உள்ள ஒரு இருந்தாலும் நீ காலையில் போய் தாய் காலில் விழுந்து உங்கள் அம்மாவோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா நம்பலாம். இல்லை உன் பொண்டாட்டியோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா நம்பலாம். இல்லை உன் மகளை அருகில் வைத்து கொண்டு என் தாயும் ஒரு பெண், ஒரு பெண், என் மகனும் ஒரு பெண்ணு வச்சுருந்தா பரவாயில்ல. உன் தாய் உன் கூட இல்லை, மனைவி உன் வீட்டில் இல்லை, மகள் உன்னை மதிக்கிறது இல்லை, ஊரில் இல்லை, பெண்கள் தினத்துக்கு நீ வாழ்த்து சொல்கிற அப்படின்னா எவ்வளோ பெரிய டுபாக்கூருன்னு பார்த்துங்க. ஊரை ஏமாத்துறேன். ஏன்னா எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் தெரியாது. நீங்கள் விசாரித்து பாருங்கள். நீங்கள் விஜயோட ரசிகைகள் நீங்கள் ரசிகைகளாக இருங்க, ஒன்று விசாரித்து பாருங்கள் விஜய் எப்படி ஆளுன்னு. அப்போ உங்களை ஏமாற்றி அரசியலில் தாம் பதவி பெறுவதற்காகவும் தான் மேலே வருவதற்காகவும் நீங்கள் வந்து மு க ஸ்டாலின் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அவர் முதலமைச்சர்னு கூட நீங்கள் சொல்ல வேணாம், அவர் அண்ணனா பார்த்துங்க, எதாவது பாருங்க, மனைவி இல்லாமல் எங்கேயும் போக மாட்டார், தாயை விழுந்து கும்பிடாமல் எங்கேயும் போக மாட்டார். அவருக்கு 70 வயசுக்கு மேலே ஆச்சு, அவங்க அம்மா வந்து 90 வயசுக்கு மேலே ஆச்சு, காதும் கேட்காத அவர் வந்து ஒரு வயோதிக நிலை இருக்க இன்னும் தாயை சந்திக்காமல் தாயிடம் ஆசீர்வாதம் வாங்காமல் வரமாட்டார். மனைவியை கூப்பிடாமல் முக்கியமான நிகழ்வுக்கு எதுக்குமே போக மாட்டார். ஏன்னா நம்ம இதை எடுத்துங்க, யாரை, அவருடைய மகனை எடுத்துங்க, உதயநிதி ஸ்டாலின் எடுத்துங்க. மனைவி முக்கியமான நிகழ்வுகள் மனைவி இல்லாமல் போக மாட்டார். மனைவி படம் எடுக்கணும்னா சொந்த காசு. ஏன்னா அவ்வளோ முக்கியத்துவம், தங்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அண்ணனுக்கு அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தலைவர்கள். ஏன்னா ஸோ இப்படி தலைவர்கள் தான் உண்மையிலேயே. நீங்கள் அதை அவர்கள் வெளியே சொல்லிக்கிறதும் கிடையாது, மகளிர் தினத்துக்கு பில்டப் பீலாக விடுறதும் கிடையாது. இப்போ நீங்கள் அஜித் எடுத்துங்க, உதாரணத்துக்கு நம்ம அஜித் விஜய் அப்படி சினிமாக்காரங்கள, அஜித் வந்து அவர் மனைவி மேலே அவ்வளோ பாசம் உள்ளவர். எங்கே போனாலும் இப்போ கார் ரேஸுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற அன்னைக்கு ஷாலினி வந்து கூட கொண்டாட்டம் குதூகலம் மகளையும் கூப்பிட்டு போனார். விஜயை கூட்டுற சொல்லுங்கள் பார்ப்போம், மனைவி எங்கே, மகள் எங்கே? இவரெல்லாம் வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. அப்போ மக்களையும் பெண்களையும் ஏமாற்றி பிழைக்கக்கூடிய இது போன்ற அற்பர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ன்றது தான் என்னோடதை. தவிர எனக்கு விஜய் படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், விஜயை ரொம்ப பிடிக்கும் சினிமாவில். ஆனால் இந்த மாதிரி அற்பர்களை நீங்கள் ஆதரித்து இவர்களை தலைவர்கள் ஆக்கலைன் என்றால் உங்கள் வாழ்க்கையை நாசமாக போயிடும், தமிழ்நாட்டில் இருக்கவனோட வாழ்க்கையை நாசமாக போயிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் உங்களை யாரெல்லாம் ஏமாத்துறான்னு சொன்னால் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எனவே வந்து அன்புன்றது வேறு, பெண்களை நேசிப்பது என்பது வேறு. முதல்ல பெண்களை நேசிப்பவன் அவன் தாயை, மனைவியை, தங்கச்சியை நேசிக்கணும், தங்கச்சி பிள்ளைகளை நேசிக்கணும், தன்னுடைய மகளை நேசிக்கணும். அந்த நேசம் இல்லாதவன் நீ வந்து என்ன வாய்கிலேயே பேசினாலும் நீ திருடன் தான், நீ மொல்ல மாதிரி தான், நீ வந்து திருட்டு வேலை பண்ணுற, உன் பதவிக்காக பெண்களையும் சிறுவர்களையும் இளைஞர்களையும் நீ பயன்படுத்துகிறன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம அது யாராக வேணாலும் இருக்கட்டும், சரியா உங்களுக்கு இதுதான். இப்போ நீங்கள் மோடி எடுத்துக்கலாம், மோடி வந்து அரசியலில் மோசமாக விமர்சிக்கப்படக்கூடிய நபர். ஆனாலும் பில்டப் பீலா விடுறதுனால அவங்க அம்மாவை போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவார். அப்போ அவங்க அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் போய் காலில் விழுந்து அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி அந்த ஒரு நடிப்புனால இருக்குல்லங்க. பெத்த தாய் 90 வயசில் இருக்குனால அந்த ஒரு இது இல்லாமல் ஒரு மனுஷன் போகவே முடியாதுங்க தாயை சந்திக்கிறதுக்கு. சரியா, நம்ம அரசியலில் எவ்வளோ விமர்சனம் நான் சொல்கிறேன், உங்களை எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்கள். அப்போ அடிப்படையிலே வந்து ஒரு தாய் மேலேயோ, மனைவி மேலேயோ, மகள் மேலேயோ, தங்கச்சி பிள்ளை மேலேயோ, தங்கச்சி மேலேயோ, அக்கா மேலேயோ பாசம் இல்லாதவன் ஊருக்காக நடித்தான்னா அதை ஏற்றுக்கவே முடியாது. அதை தான் இதை வந்து என்னுடைய ஒரு சகோதரனாகவோ இல்லை அண்ணனாகவோ தம்பியாகவோ வந்து எதுவாகவோ ஒரு ஆணாக நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அனைத்து பெண்களுக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.